பூண்டு வந்து ஒவ்வொரு பல்லாக தான் வைக்கும். அது ரொம்ப தப்பு. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு மக்கள் தெரியும் ஒரு கதை. இந்த மாதிரி தான் வரும். இதுதான் பூண்டு பல். இதுலேயே நாங்கள் ரகம் பிடிப்பீங்க. இதுலேயே ரகம் பிரிக்கிறோம். எல்லாம் பண்ணும்போது எல்லாத்துக்கும் கஷ்டம். மேக்ஸிமம் எல்லாம் போட்டு கஷ்டப்படுறது விவசாயம். விவசாயம் தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. விவசாயம் தான். மகளிர் வந்து பார்த்தீங்கன்னா பீட்ரூட்டை பற்றி அண்ணா வந்து கிளியராக ஃபுல்லாக சொன்னார். அதில் அறுவடை பீரியடு என்ன ஏது அப்படின்னு. இப்போ வந்து நம்ம வந்து பூண்டு வெள்ளை பூண்டுன்னு சொல்லுவோம் நம்ம இதில். அந்த வெள்ளை பூண்டோட அறுவடை பீரியடு, அதை ஃபார்மிங் எப்படி பண்ணுறாங்க, அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி அண்ணன் கிட்ட தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா அண்ணா? சொல்லுங்கண்ணா, பூண்டை பற்றி சொல்லுங்கண்ணா. பூண்டு இதே தான். ஓகேண்ணா. இப்படி தான் பேடு கட்டணும். ஓகே. பூண்டு வந்து ஒவ்வொரு பல்லாக தான் வைக்கும். ஒவ்வொரு பல் வைக்கணும். ஒவ்வொரு பல். அதை வந்து நம்ம இவ்வளோ பெரிய பல்லு எடுத்துகிட்டு வரோம். நம்ம விதைக்கே வாங்கிட்டு வரோம். ஓகே. அதை வந்து உடைப்போம். ஓகே. உடைச்சி அதுலேருந்து ஒவ்வொரு பல்லு. நான் ஒரே ஒரு நாற்று மட்டும் காமிக்கிறேன். அது ரொம்ப தப்பு. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு மக்கள் தெரியும் ஒரு கதை. இந்த மாதிரி தான் வரும். இதுதான் பூண்டு பல்லு. ஓகே. அதாவது ஒரு வெள்ளை பூண்டுல ஒரு பல்லு. ஓகே. அந்த பல்லு போட்டோம்னாக்கா இது 4 மாசம் கணக்குக்கு, நம்ம கணக்குக்கு ஒரு 3 to 4 மாசம். இப்போ வந்து நல்ல இந்த சைஸுக்கு ஓகே ஒரு இந்த சைஸ்ல இருக்கும். இந்த சைஸ்ல இருந்துச்சுன்னா நல்ல விளைச்சல் இருக்கும். 3 to 4 மாசம் ஆகும். ஒரு 3 to 4 மாசம் நம்ம ஹார்வெஸ்ட் பண்றது வந்து ஒரு 3 to 4 மாசம். அதெல்லாம் 90 அது 120 அதே தான். என்ன ஒரே தான். 10 நாள் இல்லை, ஒரு 10 நாள் 5 நாள் அந்த ரேஞ்சில். இது வந்து ஒரு இந்த சைஸ்ல. ஓகேண்ணா. பூண்டுன்றது நல்லா ஒரு இந்த சைஸ். ஓகே. அது இதுலயே நாங்கள் ரகம் இதுலேயே ரகம் பிடிப்பீங்க. இதுலேயே ரகம் பிரிக்கிறோம். ஸ்மால் சைஸ் இருக்கும், சின்னது பொடின்னுவாங்க. அப்புறம் இதுலேயே வந்து பல்லு மாதிரி வரும். மொத்த பல்லு தனித்தனியா இப்போ எடுக்கும்போது என்னன்னா பிரிஞ்சிடும். ஓகே. அப்போ அதை தனியா ஒரு பேக் பண்ணுவோம். ஓகேண்ணா. ஓகே. பெருசு ஒரு மீடியம் ஒரு மூட்டை அந்த மாதிரி. இதே போச்சு இந்த மாதிரி கேல் பேடு கட்டுற மாதிரி கட்டி அதில் வந்து ஒவ்வொன்றா தான் வரும். ஒரு நாள் தான் சொல்றீங்க. ஒவ்வொரு தான் நம்ம ஒவ்வொன்றா தான் வச்சுட்டோம். அதை கரெக்டாக அந்த பொசிஷன் வச்சு தான் வைக்கணும். மேலே கீழே அந்த பொசிஷன்ல வச்சு தான் வைக்கணும். மேல் பாகம் வைக்கிறது மேலே வைக்கணும், கீழ் பாகம் கீழே. ஓகே. ஓகேண்ணா. இப்போ இது வந்து ஒரு 10 நாள் 15 நாள் 10 நாளைக்குள்ள 15 நாளைக்குள்ள நேசம் முளைப்பு வந்துடும். ஓகே. இதுக்கு தண்ணி அதே தான். தண்ணி எத்தனை நாள் இருக்குன்னா நம்ம போட்டு ஒரு 2 நாள் 3 நாள் தண்ணி விடுவோம். 2 நாள் தண்ணி விடுவீங்க. 2 நாள் 3 நாள். அதுக்கப்புறம் கண்டினியூஸ் விடணும். அப்படியே இல்லை, இது ரொம்ப ஈரமும் தேவையில்லை. ஓகே. ரொம்ப தேவையில்லை, ஈரமும் தேவையில்லை. அதனால இந்த மாதிரி ட்ரை சீசன்ல மழை சீசன்ல வந்து கண்டிப்பா கொடுத்தாங்க. இப்ப குடிக்கல, ஈவினிங் போகும்போது தண்ணி போட்டுருவீங்க. எவ்வளவு நேரம் மேக்ஸ் ஓடும்? ஒரு half an hour ஓடும். half an hour. ஒரு ஷிஃப்ட் ஒரு half an hour, அந்த ஷிஃப்ட் ஒரு half an hour. ஓகே. ஒரு 1 hourக்குள்ள ஃபுல்லா ஓகே. அதுக்கடுத்து போட்டீங்கன்னா அதுக்கடுத்து 3 நாள் கழிச்சா ஒரு 2 நாள் 3 நாள் கழிச்சு நம்ம வெயில் பொறுத்தளவு. ரொம்ப வெயிலா இருந்துச்சுன்னா ஒரு 2 நாள்ல, இல்ல இந்த மாதிரி கிளைமேட் இருந்துச்சுன்னா ஒரு 3 நாள் 4 நாள் அந்த மாதிரி கொடுக்கலாம். கொஞ்சம் செடி அந்த ஹைட்டு அந்த பக்கத்துல காட்டுறீங்களா, அந்த ஹைட்டு வர வரைக்கும் கொஞ்சம் தண்ணி கொடுக்கணும், மருந்து பார்க்கணும். இதுக்கு பூச்சி இருக்கு. இது பூண்டுக்கு பூச்சி கடிக்கும். ஆனா ரொம்ப இந்த கேரட் பீட்ரூட் மாதிரி கடிக்காது. ஆனா இதெல்லாம் வந்து ஸ்வீட்டா இருக்கும். அது பூச்சி கடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். இது வந்து கொஞ்சம் காரமா இருக்கிறதுனால அவ்வளவு சீக்கிரம் பூச்சி கடிக்காது. இருந்தாலும் பூச்சி மருந்து அடிப்பீங்க. இருந்தாலும் பூச்சி மருந்து அடிப்போம். இதுக்கும் மருந்து அதே மாதிரிதான். ஓகே. மருந்து அடிச்சு இப்ப இதுக்கு வந்து இப்ப நான் நாத்து போடுறீங்களா, அதை வாங்குறீங்களா? இதுக்கு கணக்கு இருக்கா? பூண்டுக்கு கணக்கு இருக்கா? நாத்து போட்ட உருளைக்கிழங்கு மாதிரி சொன்னீங்களா, அந்த மாதிரி இது பூண்டுக்கு இருக்கா? பூண்டுக்கு வந்து நம்ம விதை போட்டு ஒரு 15-20 நாள்ல முளைப்பு வரும். 20 நாள்ல முளைப்பு. ஓகே. ஆமா, இன்னைக்கு கண்டிஷன் இந்த ஸ்டேஜ், அப்புறம் அடுத்த ஸ்டேஜ் வரும். ஓகே. அதிகபட்சம் என்ன ஹைட் வளரும் பூண்டு? அதிகபட்சம் இந்த சைஸ்க்கு, அந்த பைப் சைஸ் வரும். இந்த பைப் சைஸ்க்கு இந்த சைஸ்க்கு வந்து வளரும். இந்த தண்டு வந்து நல்லா இருக்கும், நல்லா அகலமா. இந்த தண்டு வருது இல்லைங்களா, தண்டு வந்து கொஞ்சம் நல்லா அகலமா பிராடா வரும். ஓகே. பிராடா வந்துச்சுன்னா நல்லா ஹீல்டுக்கு நல்லா. பூண்டு இந்த நாட்டு பூண்டு ஹைபிரிட் பூண்டுங்கிறாங்க, அந்த மாதிரிலாம் அதுல எப்படின்னா நீங்க ரகம் பாப்பீங்க? நாட்டு பூண்டு எல்லாம் இதே தான். நம்ம இங்க இருந்து எடுத்து போறோம் இல்லைங்களா, எந்த எடுத்து போறதா மறுபடியும் நம்ம அங்க இருந்து விதைக்காக வாங்கிட்டு வரோம். ஒரு நல்ல விலை வித்துச்சுன்னா 500 வரைக்கும் போயிட்டு கிலோ 500 ரூபாய்க்கு போச்சு. போன ஒரு 5-7 வருஷம் முதல்லாம் 500 வரைக்கும் போச்சு. இப்போ இந்த சீசன்ல ஒரு 300 350 அந்த ரேஞ்சில் போயிடுச்சு. அந்த ரேஞ்சில் போச்சுன்னா நல்ல காசு, நல்ல ரேட்டு. நம்ம விவசாயம் செஞ்சதுக்கு நான் ஒரு பெனிஃபிட். இதே ரொம்ப சீசன் கம்மியாகி ஆளுங்க வராமல் இருந்தாங்கன்னா 60 ரூபாய்க்கு கொடுத்துருக்கோம், வெறும் 30 ரூபாய்க்கு கொடுத்துருக்கோம். 60 ரூபாய்க்கு? ஆமா, வெறும் 30 ரூபாய்க்கு கொடுத்துருக்கோம். ஒரு டைம் வெறும் 60 ரூபா கொடுத்துருக்கோம். ஒரு டைம் நல்லா ஹீல்ட் ஆகி. ஆனா என்ன நீங்க விவசாயம் கொடுக்குறீங்க, ஆனா கடைக்காரன் வைக்கிறதெல்லாம் கிலோ 150 ரூபாய். பூண்டு எங்கேயுமே இல்ல. இங்க நான் கேட்கும்போது 30 ரூபா 40 ரூபா போது. ஆமா, ஒரு கேரட்டே நீங்க எடுத்துக்கங்களேன்.
கேரக்டா நாங்க கொடுக்குறது 25-30 ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம். இப்போ நீங்க கடையில போய் கேட்டு பாருங்க, 50 ரூபா 60 ரூபா கிலோ. ஆமா கண்டிப்பா. கிலோ 50-60 ரூபா. நம்ம கிட்ட வந்து வாங்கி அவன் ஒரு பெஸ்ட் கம்சன் அதை கொடுத்து கடைக்காரன் வாங்கிட்டு போய் அதை எடுத்து போய் எல்லாத்துக்கும் கஷ்டம் தான். கஷ்டம். இப்போ நம்ம ஒரு 10 டன் எடுத்து போறோம், நீங்க டெய்லி ஒரு 5 டன் எடுத்து போறோம். நம்ம மாதிரி எத்தனை பேர் வருவாங்க? எல்லாமே கொண்டு போய் கடைக்காரர்கிட்ட கொடுக்கணும். அவர் கடைக்காரர் வித்து கொடுப்பாங்க, அவருக்கும் கஷ்டம் இருக்கு. அவரு கடைக்காரர் பார்ட்டியை பிடிச்சி அவரும் வித்து கொடுத்து நம்மளுக்கு காசு கொடுத்து எல்லாம் பண்ணும்போது எல்லாத்துக்கும் கஷ்டம். மேக்சிமம் எல்லாம் போட்டு கஷ்டப்படுறது விவசாயம் தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. விவசாயம் தான். மற்றபடி வாங்கி விற்கிறவங்க அவங்களுக்கும் கஷ்டம் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. பட் ஆனா விவசாயம் தான் ரொம்ப கஷ்டப்படுறோம். அது விளைச்சல் ஆகி நம்மளுக்கு ஏதோ ஒரு 10 ரூபா நின்னாதான். இப்போ ஒரு 5 லட்ச ரூபா போட்டு நம்ம பண்றோம்னு, அதுக்கு மேல ஒரு 50,000 1 லட்ச ரூபா வந்தாதான் நம்மளுக்கு அதுக்கு ஒரு விவசாயம் பண்ண. இப்ப நம்ம அவ்வளோ போட்டு ஒண்ணுமே இல்லாம லாஸ் ஆயிரும். ஒரு டைம்ல ஒண்ணுமே இருக்காது. நம்ம இந்த 5 லட்ச ரூபா போடுறோம்னு, ஒரு விதை பாக்கெட் வாங்கினாலும் 4000-3000 விதைக்கு, கேட்டு விதை. நம்ம அதை வாங்கி நம்ம போட்டு 3 மாசம் 4 மாசம் அதை பார்த்து காப்பாற்றி எடுத்து அதை கொண்டு போய் ஒன்றும் விலை இல்லாம வித்துட்டு வந்தா ஒண்ணுமே இருக்காது, எதுவுமே இருக்காது. நம்ம அடுத்த வெள்ளாமை போடுறதுக்கு எட்டச்சு வண்டிக்கு தான் வாங்கி தான் போடணும், ட்ரெஸ் தான் வாங்கி போடுறது தவிர இதாகும். பட் ஆனால் தரம் வேற வேலையும் தெரியாது, வேலை தெரியாது. வேற இது விட்டா விவசாயம் விட்டா வேற வேலையும் தெரியாது. அதே லாஸ் ஆனாலும் லாபமா இருந்தாலும் அப்படியே ரொட்டீனா பண்ணிட்டே இருக்க வேண்டியது. ஒன்று மாற்றி பண்ணிட்டே இருக்க வேண்டியது. ஓகே. இது பூண்டோட காரம் எல்லாமே அது அந்த அளவுக்கு இருக்கும்ண்ணா? நல்லா இருக்கும். நம்ம நீலகிரி பூண்டு வந்து நல்லா இருக்கும். நீங்க அதே மைசூர் பூண்டு இது வந்தீங்கன்னா உங்களுக்கு காரம் கொஞ்சம் கம்மியா இருக்கு. காரம் இது வந்து கம்மியா இருக்கு. இது இந்த பூண்டெல்லாம் நல்ல காரம் இருக்கும், நல்லா இருக்கும். நமக்கு இங்க லோக்கல்ல இந்த கோயம்புத்தூர் அந்த பூண்டு வருது இல்லைன்னா, அதெல்லாம் இங்க நீலகிரி தான் வருதானா? நீலகிரி இந்த வரும், மைசூர் இந்த வாங்குவாங்க. ஒன்னுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கும். ஒரு டிஃபரன்ஸ். அது வந்து ரொம்ப ஒயிட்டா இருக்கும். மைசூர் அந்த இது கொஞ்சம் சிகப்பு அந்த இது கலந்த மாதிரி இருக்கும். அது வந்து பியூர் ஒயிட், ஃபுல்லா ஒயிட்டாவே. ஃபுல் ஒயிட் வந்து பெங்களூர் மைசூர் அந்த ஏரியா பூண்டு. அந்த பூண்டு வரத்து வந்துருச்சுன்னா நம்ம பூண்டு ரேட் கொஞ்சம் கம்மியாயிடும். அதோட டேஸ்ட் நல்லா இருக்கும். ஆனா டேஸ்ட் இது நல்லா இருக்கும். மக்கள் வந்து வாங்குறவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பூண்டை 20 ரூபாய்க்கு விற்கிறான், நீ என்ன 60 ரூபாய்க்கு விற்கிற, அதே வாங்கிட்டு போயிடலாம், பூண்டு தான். அந்த மாதிரி மைண்ட் செட்ல மக்கள். ஆனா இது இப்போ வந்து ஆக்சுவலா வந்து பூண்டு வந்து கலர் வந்து இந்த மாதிரி அந்த சிவப்பு கலந்து ஒரு கலந்து அந்த மாதிரி வெள்ளை கூட கலந்த மாதிரி இருக்கும். அதுதான் வந்து நம்ம நாட்டு நம்ம நீலகிரி சைனா பூண்டு வரும். சைனா பூண்டு இருக்கு, சைனா பூண்டு வரும். சைனா பூண்டு அதுவும் அதே தான், ஒயிட் கலர்ல அந்த இதுதான். சைனா பூண்டுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது? அது நம்ம கலர் பார்த்தாலே கண்டுபிடிச்சலாம். கலர் தான் உங்களுக்கு தெரியும், அது எங்களுக்கு தெரியும். அந்த கலர் நம்ம நீலகிரி பூண்டா அடுத்த ஸ்டேட் பூண்டா சொல்லி நம்ம பார்த்தாலே தெரிஞ்சிடும். அது தெரிஞ்சிடும். அதே மாதிரி கேரட்டும் சரி, கிழங்கானும் சரி, அது எங்களுக்கு அதை பார்த்தாலே கலர் டிஃப்ரெண்ட்டுக்கு கரெக்டாக தெரிஞ்சிடும். ஓகே. அதோட டேஸ்ட் வேற மாதிரி இருக்கும், நம்மளோட டேஸ்ட் வேற. பூண்டு நீங்க அதே மாதிரி தான், நீங்க கலர் எடுக்கிற மாதிரி அதுதான். இது பூண்டு இது வந்து வேலை ஜாஸ்தி. பூண்டு வேலை ஜாஸ்தி. பூண்டு வந்து வேலை ஜாஸ்தி. வேலை ஜாஸ்தி எப்படி சொல்றீங்க? வேலைனாக்கா இந்த கச்சடா வரும், நாத்து நடுறது. இந்த நாத்து நடுறது ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு 10 பேர் லேடிஸ் கூப்பிட்டு வந்தா மேக்ஸிமம் இவ்வளவு தூரம் தான் போட முடியும். ஒரு நாளைக்கு அவ்வளவுதான் போட முடியும். அதில் 10 மணிக்கே வந்தாங்கன்னா சாயங்காலம் 5 மணி வரைக்கும் இந்த அகலம் தான் போட முடியும். ஏன்னா அது என்ன ஒவ்வொன்றாத்த வைக்கணும். இந்த பூண்டு இருக்கு இல்லைங்களா, இந்த இதை வைக்கும் போது அது ஒவ்வொன்றாத்த வச்சுட்டு வராங்க. அதுக்கே உங்களுக்கு வந்து 6 மணி நேரம் ஆகுது. ஒரு இது மட்டும் பிடிக்கும், ஒரு இது பிடிச்சிருக்கா ஒரு நாள் ஆயிடுது. அப்போ நாத்து நடணும் அப்படின்னா ஒரு ஏக்கருக்கு நானீங்க. இது எத்தனை ஏக்கர் இருக்கும் பூண்டுக்கு? இது வந்து ஒரு 1/2 ஏக்கரா வந்து சரி, ஒரு 4 ஏக்கரா பக்கம். 4 ஏக்கரா இருக்கும். 4 ஏக்கரா நீங்க போடணும் அப்படின்னா குறைஞ்சது ஒரு வாரம் ஆகுமா? இல்ல இது 4 ஏக்கரா போடுறதுக்கு ஒரு 5 பேர் வந்தாங்க லேடிஸ். எத்தனை நாள் ஆச்சு? 3 நாள் ஆயிடுச்சு. 3 நாள் ஆயிடுச்சு 5 பேருக்கு. ஒவ்வொன்னா வைக்கணும். ஒரு இதா மத்த கேரட் இது தூக்கி போட்டு போறதா, கேரட்டான வேலை அப்படியே போட்டு வந்துருவாங்க. வந்து இது அப்படி இல்லை, நம்ம கரெக்டா அந்த பொசிஷன் வச்சு போட்டு அதோட ஹீல்டு வெளியே வரும், பயிர் வந்து வெளியே வரும். ஒவ்வொன்றா வச்சுட்டு வர முடியும். பூண்டோட இவ்வளவுதான். இவ்வளவுதான். மருந்து சேம் 120 நாள் தண்ணி மருந்து இருந்து நமக்கு ஒரு அண்ணன் வந்து நல்ல ஒரு இது கொடுத்துருக்காரு. என்னன்னா வெள்ளை கலர்ல வர்றது வந்து பாத்தீங்கன்னா பெங்களூர் மைசூர் அந்த மாதிரி பூண்டு. நம்ம ஊர் பூண்டு அதாவது நீலகிரி தமிழ்நாடு பூண்டு அப்படின்னு தெரியணும்னா அது வந்து பூண்டு கூட ஒரு கத்திரிப்பூ கலர் கலந்த மாதிரி, ஒரு சாப்பு கலந்த மாதிரி அந்த வெள்ளை பூண்டுல வரும். அதுதான் வந்து நம்ம ஊர் பூண்டு. அதுக்கு தான் சத்து ஜாஸ்தி, அதுக்கு தான் வந்து இதுவும் ஜாஸ்தி.
ஸோ இந்த பதிவு பார்த்துட்டு தயவு செஞ்சு நம்ம மக்கள் யாராவது வாங்க அப்படின்னா கண்டிப்பாக கலர் பார்த்து வாங்காதீங்க. நம்ம ஊர் பூண்டா அப்படிங்கிறது பார்த்து வாங்க. ரகத்தையும் அண்ணா சொல்லிட்டாரு, வெள்ளை கலராக இருந்தால் அது பெங்களூர் மைசூர் பூண்டு தான். நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலர் கலந்த மாதிரி இருக்கும், வெள்ளையில கலந்த மாதிரி இருக்கும். அந்த பூண்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டு பூண்டுன்னு சொல்லுவோம் அந்த பூண்டு. ஓகேவா? தயவு செஞ்சு இதை பார்த்துட்டு வாங்குறவங்க தெளிவாக வாங்கிக்கோங்க. ஓகேண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. சரி.